இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ங்கிறது காமனாவே நெறைய லேடீஸுக்கு இருக்கு. இது எதனால நான் இவ்ளோ வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்டின்னா, இது எல்லாருமே வந்து பிஃபோர் மேரேஜ் அத கண்டுக்கிறதே கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ்ன்னு வரும்போது, இதனால வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை அந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது தான் ட்ரீட்மெண்ட்ங்கிறத ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடீஸ்க்கு பீரியட்ஸ்ங்கிறது வந்து கரெக்ட்டா வரணும். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு. ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது. ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது. இல்ல ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட்டா தான் வருது. இல்ல பீரியட்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகவே இல்லை, ரொம்ப ஹெவி ப்ளீடிங்கா இருக்கு, மெனரேஜியான்னு சொல்லுவோம். இல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷனா இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்னு எடுத்து பாருங்க. அதுல நமக்கு கரெக்டா தெரியும் உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டார்டிங்லயே வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதாவது முக்கியமா வந்து பிசிஓடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், ஹிர்சுட்டிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப ஒபீஸா இருப்பாங்க. அதனால வாக்கிங் ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன், அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வராம வந்து நம்ம பார்த்துக்கலாம்.